குட் மார்னிங் டு ஆல். பயிர்கள் என்னென்ன பயிர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? பயிர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? நெல், கோதுமை, சோளம், தென் கம்பு, பருப்பு வகைகள், இது எல்லாமே பயிர்கள் தான். இந்த பயிர்களை பொதுவா 4 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்க, 4 வகையான பயிர்கள் அப்படின்னா உணவு பயிர்கள், நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே உணவு பயிர்கள் பட்டியலில் வந்துடும். வாணிப பயிர்கள், ஸோ நம்ம சாப்பிட்றது போக மற்ற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்காக, ஸோ விவசாயத்தையும் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கான வாணிப பயிர்கள், தோட்ட பயிர்கள், தென் தோட்டக்கலை பயிர்கள். உணவு பயிர்கள்லாம் சாப்பிட்றது, வாணிப பயிர்கள்லாம் விற்பனை பண்ணுறது. தோட்ட பயிர்கள் அப்படின்னா அது இந்த ஹில் ஸ்டேஷனில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ தோட்ட பயிர்கள், அடுத்து தோட்டக்கலை பயிர்கள். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக சொல்ல போனால் இந்த பயிர்கள் என்பது ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய உணவுப் பொருள், அதை மறந்துடக்கூடாது. பயிர்கள் தான் நம்முடைய உணவுப் பொருள். எப்போதுமே வேர்ல்டை பொறுத்த வரைக்கும், பூமியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. டிராபிக்கல் கண்ட்ரிஸ், டெம்பரேட் கண்ட்ரிஸ், தென் ஃப்ரிஜிட் ஜோன்ஸ், ரொம்ப குளிரான பகுதி. ஸோ இந்த ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு பயிருக்கும் பயிர் வகை பார்த்தீங்கன்னா குளிர் பகுதியில் ஒரு பயிர் விளையும், வெப்பமண்டல பகுதியில் ஒரு பயிர் விளையும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பயிர்கள் விளைந்து கொண்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதியின் பயிரை உண்பதுதான் மிகவும் சிறந்தது. ஸோ நாம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஆர்டிக் அண்டார்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு பயிரை சாப்பிட்டோம்னா அது நம்ம பாடிக்கு அடாப்ட் ஆகுமா ஆகலையா என்பது கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த காலநிலைக்கு, சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பயிர்கள் விளையும். அந்த பயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த உணவு பயிர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா எங்கே தான் விளையும்? நம்ம சவுத் இந்தியாவில் தான் விளையும். இதே வட இந்தியாவில் கோதுமை தான் விளையும். அதை கொண்டு என்ன பண்ண முடியாது? நம்ம இங்கே விளைவிக்க முடியாது. ஆனால் WTO அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் எதற்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த உணவு பயிர்கள், அது இல்லாமல் ஃபேக்டரியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் எங்கெங்க எந்தெந்த பொருட்கள் அதிகமாக கிடைக்குதோ, அதையெல்லாம் உபரியா இருக்குதோ அதெல்லாம் கொண்டு என்ன பண்ணும்? உலகின் மற்ற இடங்களுக்கு சேர்க்க வேண்டும் என்பதுதான் WTOவின் நோக்கம். ஸோ சப்போஸ் நம்ம ஊரில் கோதுமை விளையாது, ஸோ நம்ம அரிசி அதிகமாக விளைவிப்போம். அப்போ இந்த நெல்லை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது அரிசி விளையாத இடத்துக்கு என்ன பண்ணிடலாம்? அவங்களுக்கு கொண்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி 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 பண்றதுனால உற்பத்தி செலவு ரொம்ப குறையும். ஓகேவா? சப்போஸ் நம்ம ஊர்ல அரிசி விளைவிப்பதற்கு குறைவான உற்பத்தி செலவு, தென் ஐரோப்பால அரிசி விளைவிப்பதற்கு அதிகமான உற்பத்தி செலவு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த உற்பத்தி செலவை குறைப்பதற்காகத்தான் எது உருவாக்கப்பட்டது? இந்த WTO, உலக வர்த்தக மையம் உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ அதன் அடிப்படையில் அதனுடைய முக்கியமான ரோல் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் உணவு பயிர்கள் தான். அதனுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த உணவு பயிர்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உணவு பயிர்கள் பாருங்க, 4 வகையாக பிரிச்சிருக்கோமா? அடுத்து நெக்ஸ்ட் இதில் உணவு பயிர்களை மேலும் முக்கியமான சில பிரிவுகளாக பிரிக்கிறோம் பாருங்க. கோதுமை, மக்காச்சோளம், திணை பயிர்கள், பருப்பு, இன்னும் பிற. ஸோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வாணிப பயிர்களை கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் வாணிப பயிர்கள். ஸோ கரும்பு என்ன பண்ண முடியாது? டைரக்டா நம்ம பயன்படுத்த முடியாது. புகையிலையை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் ஃபேக்டரி, செகண்டரி செக்டாருக்கு போயிட்டு தான் உள்ள வரும். ஃபேக்டரி அப்படிங்கிறது என்ன? நம்ம இந்தியாவில் செகண்டரி செக்டார். ஸோ சுகர் மில் போய் அங்கே என்ன பண்ணும்? அதை ஃபுல்லாக அரைச்சி சர்க்கரையா மாற்றி தான் என்ன பண்ணுவாங்க? திரும்ப கொண்டு வருவாங்க. புகையிலையும் அதே மாதிரி தான், பருத்தியும் அதே மாதிரி தான். டைரக்டா நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அடுத்து எண்ணெய் வித்துகள். ஸோ இதுவும் நேரடியாக பயன்படுத்த முடியாது. நேரடியாக இதனுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தொழிற்சாலைகளுக்கு சென்று தான் திரும்ப ரிட்டர்ன் இங்க வரும். ஓகேவா? ரைட். தென் தோட்ட பயிர்கள்ல தேயிலை, காஃபி மற்றும் ரப்பர், இதெல்லாம் முக்கியமான தோட்ட பயிர்கள். சரியா? ரைட். தென் ஃபர்ஸ்ட் இந்த உணவு பயிர்கள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அரிசி தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் மிக முக்கிய உணவு பயிர் எதுன்னு கேட்டா, அதாவது ஸ்டாபிள் கிராப்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டா இந்த அரிசி தான், ரைஸ் தான். ஓகேவா? அதிக மக்கள் தொகை காரணமாக இந்திய வேளாண்மை பெரும்பாலும் உணவு பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம்.
இந்த பாப்புலேஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா உயிர் வாழ்றதுக்கு உணவு பயிர் வேணும். சரியா? ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கிறது எல்லாமே எதுக்காக தான்? ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். ஸோ அப்போ உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவு தட்டுப்பாடு வந்தால் கண்டிப்பாக பஞ்சம் ஏற்படும். நம்ம ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் எந்த நிலைமையில் இருக்குதோ அதற்கான சுச்சுவேஷனுக்கு போவதற்கான சூழல் உருவாகும். ஸோ அப்போ அந்த உணவு தட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும் என்றால் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஸோ இப்போ அரபு நாடுகளில் எண்ணெய் நிறைய கிடைக்குது, அவங்களுக்கு வந்து வாங்கும் திறன் அதிகம், அவங்களுடைய ஜிடிபி அதிகம் தான். பட் இருந்தாலும் அங்கே உணவு பயிர்களை என்ன பண்ண முடியாது, விளைவிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து பாலைவன சூழல் அதிகமாக நிலவுகிறது. ஸோ அதனால அரபு நாடுகளை என்ன பண்ண முடியாது, அங்கே வந்து உணவு பயிர்கள் விளைவிக்க முடியாது. அதற்காக வந்து ஆயிலை குடிக்க முடியுமா என்ன? ஸோ அதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ உணவு பயிர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஆப்பிரிக்காவில் பாருங்க எல்லாமே இருக்குது, பட் வந்து முதலீடு இல்லை, பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, அவங்களால என்ன பண்ண முடியல. சோமாலியா போன்ற நாடுகளில் உணவே கிடைப்பதில்லை. HTA மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்காங்க. சரியா? ரைட். ஸோ அப்போ இந்த உணவு பயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணவு என்பது மனிதன் வாழ்வதற்கு மிக முக்கிய பொருட்களுள் ஒன்று. உணவு பயிர்களில் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அடங்கும். ஸோ இதுல வந்து வெறும் அரிசி கோதுமை மட்டும் கிடையாது, தானியங்களும் அடங்கும், பருப்பு வகைகளும் அடங்கும். அதுல வந்து அரிசி ஃபர்ஸ்ட் பாருங்க, அரிசி, கோதுமை, கம்பு, சோளம், மக்காச்சோளம், பார்லி, கேழ்வரகு, பயிறு மற்றும் பருப்பு வகைகள், ரைஸ், வீட், கம்பு, ஓகேவா, சோளம், மைஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ரைட். தென் இந்த உணவு பயிர்கள்ல முதல்ல வந்து நெல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெல் எங்க ஆரம்பிச்சு, பஞ்சாப்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்தியாவில் விளைவிக்கப்படுகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இல்லை, ஏன்னா அங்க அது வந்து ரொம்ப வந்து குளிர் பிரதேசம், அதனால அங்க வந்து உணவு நெல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. ஆனா பஞ்சாப்ல வந்து நெல் சாகுபடி பண்றாங்க, இங்க வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம்லலாம் நெல் சாகுபடி பண்றாங்க, அடுத்து தமிழ்நாடு வரைக்கும். ஸோ இந்தியா கிட்டத்தட்ட 95% ஆஃப் இந்தியா இந்த நெல் பயிரிடப்படுகிறது. ஏன்னா இப்ப தமிழ்நாடு, சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து 3 போகமும் விளைவிக்க முடியும், வெஸ்ட் பெங்கால் வரைக்குமே. ஆனால் அதற்கு மேல பஞ்சாப் போயிட்டீங்கன்னா வந்து அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குல்ல, அந்த கேன்சருக்கு மேல போனாலே ஸ்லாண்டிங் ரேஸ் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து 6 மாசம் குளிர் வர ஆரம்பிச்சிடும். அந்த குளிர்ல நெல் விளைவிக்க முடியாது. நெல்லுக்கு வந்து குறைஞ்சது எவ்வளவு வேணும், 24 டிகிரி செல்சியஸ் வேணும். ஸோ அப்போ அந்த 24 டிகிரி செல்சியஸ் இல்லாத பட்சத்துல நெல் விளைவிக்க ரொம்ப கடினம். சரியா? ஸோ அதனாலதான் பஞ்சாப் வரைக்கும் ஒரு போகம் மட்டும் விளையும், ஆனா வெஸ்ட் பெங்கால்ல 3 போகம் விளையும், தமிழகத்திலையும் 3 போகம் விளையும், அந்த எபிலிட்டி இருக்குது. பட் இங்க என்ன இல்லை அப்படின்னா வந்து தண்ணீர் வசதி இல்லை, சரியான மண் இல்லை. சரியா? மண் இருந்தாலும் எது இல்லை, மெயினா தண்ணீர் வசதி தமிழகத்தில் இல்லை. ஸோ அதனாலதான் இங்க வந்து பாதிக்கப்படுகிறது. அடுத்து இது வந்து ஒரு இப்ப பாருங்க, நெல் இந்தியாவின் பூர்வீக பயிர். ஸோ இது வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு பயிர். சரியா? உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ஸோ வேர்ல்டு லெவல்ல சீனாவுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ஏன் அப்படின்னா உலக மக்கள் தொகையில் முதலிடம் வகிப்பது சீனா, அதே மாதிரி உலக மக்கள் தொகையில் 2ஆம் இடம் வகிப்பது சீனா. அப்போ வந்து மக்கள் தொகை அதிகமா இருந்தா கண்டிப்பா அங்க என்ன வேணும், அதற்கான உணவு பயிர் வேணும். அதனாலதான் இந்த நெல்லை என்ன பண்ணிருக்காங்க, உணவு பயிரா எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் நெல் உணவு பயிராக பயிரிடப்படுகிறது. சரியா? ரைட். இது ஒரு அயனமண்டல பயிர். அயனமண்டல பயிர் அப்படின்னா வெப்பமண்டல நாடுகளில் விளைவிக்கப்படும் பயிராகும். வெப்பமண்டலம் தெரியும், ஓகேவா? சூரியனின் செங்குத்து கதிர் நேராக விழக்கூடிய அந்த பகுதியை தான் வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பெட்வீன் டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான், கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே உள்ள பகுதி வெப்பமண்டல பகுதி. இந்த பகுதியில் தான் நெல் நன்றாக விளையும். இதனுடைய 24 டிகிரி சராசரி வெப்பநிலையும் 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. ஸோ 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலை, 150 சென்டிமீட்டர் மழையளவு கண்டிப்பா வேணும். 150 கண்டிப்பா, ஏன்னா நெல்லுக்கு வந்து தண்ணீர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெல் வயல்வெளிகளில் தண்ணீர் எப்பவுமே நின்றுகிட்டே இருக்கும். அந்த அறுவடை காலம் தவிர மற்ற காலங்களெல்லாம் தண்ணீர் என்பது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இங்க தண்ணீர் வசதி எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் நெல் பயிரிட முடியும். வளமான களிமண், வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது. ஸோ இங்க வந்து களிமண்ணும் ஏற்றதுதான், மெயினா வண்டல் மண் ரொம்ப சூட்டபிள். சரியா? ஏன்னா களிமண்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து அதனுடைய துகள்கள் மிக சிறியதாக இருப்பதால் நீரை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். சரியா? அது ஒரு பிளஸ் இருக்குது. ஆனா வண்டல் மண் வந்து என்ன இருக்கும், அதை விட துகள்கள் வந்து சற்று பெரிதாக இருப்பதால் அது நீரை அதிகமாக
தேக்கி வைக்காது. எதை கம்பேர் பண்ணும்போது களிமண்ணை பிளாக் சாயிலை கம்பேர் பண்ணும்போது அலுவியல் சாயிலுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைவு. ஸோ பிளாக் சாயிலுக்கு வந்து வாட்டர் ரீடைனிங் கெப்பாசிட்டி இஸ் ஹை. ஓகேவா, ரைட். ஸோ அதனால இந்த ரெண்டுலுமே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. சரியா, இந்த நெல் பயிரிட அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆமா, ஏன் அப்படின்னா ஸோ இப்போ தான் மெக்கானைஸ்டு ஃபார்மிங் நிறைய வந்திருக்கு. ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான், பசுமை புரட்சிக்கு பிறகுதான் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய மெக்கானைஸ்டு மிஷின்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து எண்ட் ஆஃப் த அந்த அறுவடை வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மனிதர்களே எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இதற்கு அதிகமான மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். சரியா, ரைட். ஸோ அறுவடை திருநாள் என்பது என்ன, நம்முடைய பொங்கல் விழாவை என்ன சொல்றாங்க, அறுவடை திருநாள் என்று அழைக்கிறோம். சரியா, ரைட், ஓகே. ஸோ வந்து நம்ம நெல்லை அறுத்து கொண்டு வீட்டில் சேமிச்சு வைக்கிறது தான் அந்த அறுவடைக்கான நாள். அதே மாதிரி ஹோலி பண்டிகை என்ன சொல்லுவாங்க, கோதுமை அறுவடை திருநாள். ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்களா வட இந்தியால, கோதுமை எப்போ அறுவடை செய்யறாங்களோ அதை தான் வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் நெல் எப்போ அறுவடை செய்யப்படுகிறதோ அதுதான் என்ன பண்றாங்க, தமிழர் திருநாளாகவும் அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. சரியா, ரைட். இந்தியாவில் நெல் 3 முறைகளில் பயிரிடப்படுகிறது. எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, நெல் விளைச்சலை வந்து எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை தூவல். விதையை வந்து நெல்ல பண்றாங்க, நெல்லை வந்து தூவி விடுறாங்க, அது ஒரு முறை. ஏர் உழுதல், துளையிடும் முறை. ஏர் உழுது அதுல வந்து உள்ள வச்சிருவாங்க, அது ஒரு முறை. அப்புறம் ஒரு இடத்துல நெல் ஃபுல்லா போட்டு நாற்றை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நாற்று நடுதல் முறை. ஸோ இந்த மாதிரி 3 வகைகளில் நெல் பயிரிடப்படுகிறது. அதிக விளைச்சல் தரும் விதைகள் சொல்ல போனா சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451, இதெல்லாம் வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகள். சரியா, ரைட். ஸோ 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி அரிசி உற்பத்தியில் முதல் 10 இடங்களில் உள்ள மாநிலங்கள் அப்படின்னு சொல்ல போனா மேற்கு வங்கம், டாப்ல இருக்கிறது வந்து மேற்கு வங்கம். அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2016 படி. ஸோ இந்த டேட்டாவை விட இப்போதைக்கு வந்து செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு போட்டிருக்காங்க, தமிழ்நாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஸோ அங்க வந்து கரும்பு கோதுமை தான் அதிகமாக தவிர, ஆனா நெல் வந்து அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இது 2016 டேட்டா, அதனால என்ன பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பஞ்சாப்லயும் இருக்குது. பஞ்சாப்லயும் வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. தென் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அசாம் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த நெல் அதிக அளவு பயிரிடப்படுகிறது. சரியா, அப்போ அரிசி உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் நாடு சைனா, 2ஆம் இடம் இந்தியா. அதே மாதிரி இந்தியாவில் முதலிடம் வகிப்பது மேற்கு வங்கம், 2ஆம் இடம் வகிப்பது வந்து தமிழ்நாடு, 3ஆம் இடம் ஆந்திர பிரதேசம். ஸோ மேக்சிமம் சவுத் இந்தியால தான் நெல் நன்றாக விளையும், எதை விட, வட இந்தியாவை விட. ஸோ ஒடிசா, சத்தீஸ்கர் இங்கெல்லாம் விளையுது. அப்போ வந்து நெல் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் இடம் எதான், இந்தியாவில் கோதாவரி டெல்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோதாவரி டெல்டா என்பது ஒன்லி எதுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, ஆந்திர பிரதேசுக்கு மட்டும் கிடையாது, ஒடிசாவையும் சேர்த்து வரும். ஒடிசா பிளஸ் வந்து தெலுங்கானாவின் சில பகுதிகளையும் சேர்த்து வருவதால் அதை பொதுவாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது கோதாவரி டெல்டா. பாருங்க, நெல் விளையக்கூடிய பகுதிகளை பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் அதிகமாக இருக்கும், இங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால இந்த வெஸ்டர்ன் காட்ஸினுடைய வெஸ்டர்ன் சைடு வந்து அதிகமாக நெல் விளைவிக்கப்படுகிறது. அப்படியே ஒரு சின்ன மார்ஜின் மாதிரி தான் இருக்கும் கோஸ்டல் ஏரியால. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே இருக்கும், டெல்டா ரீஜன்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க பாருங்க வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த ஏரியா தான் அதிகமான நெல் விளைச்சலுக்கு உகந்த இடம். அது இல்லாம அப்படியே எங்க பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேஷ், பஞ்சாபினுடைய சில பகுதிகள் வரைக்கும் இந்த நெல் விளைவிக்கப்படுகிறது. அதுவும் வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா முழுமையும் நெல். வெஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் ஒடிசா, ஓகேவா. அதனாலதான் நெல் ஆராய்ச்சி மையம் எங்க வச்சிருக்காங்க, ஒடிசால கட்டாக் அப்படிங்கிற சிட்டியில வச்சிருக்காங்க. கட்டாக் அப்படிங்கிற நகரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மகாநதி நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு நகரம் தான் கட்டாக். சரியா, நெல் சாகுபடி. நெல் சாகுபடி பாருங்க, நாத்து எப்படி நடுறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்ல நாத்து நடக்கூடிய முறை இதான். சரியா, சோ நாத்து நடுறதுல இருந்து அது அறுவடை செய்யும் காலம் வரை நெல் பார்க்கலாம்.